ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. அப்படியே கோதுமை மாவில் செஞ்ச முறுக்குது. பார்க்குறதுக்கு பாருங்களேன், ஏதோ முறுக்கு மாவே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. எந்த இதுவுமே இல்லாமல் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் வேறு எந்த மாவுமே சேர்க்காமல் செஞ்சது தான். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. எப்பயுமே ஒரே மாதிரி அரிசி மாவு செய்யாமல் இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கோதுமை மாவில் செஞ்சது தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை மாவில் செஞ்சது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, அப்படி இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபேமிலியில் கிட்ஸு இல்லை பெரியவங்க யாருக்காவது நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ரெசிபியை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதில் 300 கிராம் அளவு கோதுமை மாவு நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, பேக்கெட் மாவு எதுனாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை சூடு பறக்க நல்லா எல்லா சைடுமே மாவு நல்லா சூடாகணும். அந்தளவுக்கு இது நல்லா வதக்கி விடணும். நீங்கள் பச்சையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அந்தளவு இருக்காது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லா சைடுமே போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்காவது இது வறுத்துக்கிட்டே இருக்கணும். எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. நார்மலாக பச்சரிசி மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், பெரியவங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஒன் டைம் நீங்கள் கொஞ்சமாக மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது, பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய செஞ்சு பார்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு முதல்ல செஞ்சு பாருங்கள். வறுத்துட்டே இருக்கும் பொழுது வீடு ஃபுல்லாகவே சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும், கோதுமையோட ஃப்ளேவரு அந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் ஆவி வரும் இல்லையா, அந்த மாதிரி கை வச்சு பார்த்தோன்னா லைட்டாக அந்த ஆவி ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் நீங்கள் இறக்கணும். அப்போ தான் முறுக்கோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்களேன், அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் கலரும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது காரமாக செய்யும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எப்பயுமே எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம் எல்லாத்துக்குமே பெருங்காயத்தூள் சேர்க்கறது நல்லது. இப்போ இதை கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கையால் மிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபோர்க்கோ இல்லை விஸ்கோ வச்சு முதல்ல எல்லா சைடுமே உப்பு காரம்லாம் போகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு காரம் பெருங்காயத்தூள் எல்லாமே எல்லா சைடுமே போயிருச்சு. இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் சீரகமும் சேர்த்துக்கலாம், இல்லை ஓமம் இருந்ததுன்னா நீங்கள் ஓமமும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே செரிமானத்துக்காக தான் சேர்க்குறோம். இதை அப்படியே சேர்த்துடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்க்கும் பொழுது தான் உங்களுக்கு எண்ணெயில் பட்டு தெரிக்காது. இது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். காரம் நீங்கள் அதிகமாக சேர்க்கும் பொழுது இந்த 2 இதுவுமே சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லாயிருக்கும், ஓமமும் நல்லாயிருக்கும். இந்தளவு போதுமானது. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்தளவு உப்பு சேர்த்தோன்னா சேராது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் இலகுன பதம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு, வெது வெதுன்னு இருக்கு மாவு. தண்ணி சுடுதண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க, நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவை நல்லா சூடுபடுத்திட்டோம்ல, இதில் சுடுதண்ணி சேர்த்தா அந்தளவு நல்லா இருக்காது, உங்களுக்கு வராது. பிழிஞ்சு எடுக்கும் பொழுது அப்படியே உடஞ்சி போயிடும். மாவு பதம் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். நல்லா பிசைஞ்சு விடுங்க, எல்லா சைடுமே பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சாச்சு பாருங்களேன், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்பையும் சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். பாருங்களேன், இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் அடுப்பில் வச்சுருப்பீங்க இல்லையா எண்ணெய், அந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் எண்ணெய் சூடாக இருந்துடக்கூடாது, வெது வெதுன்னு இருக்கும்போது தான் இதை சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா எல்லா சைடுமே போகிற மாதிரி இது பண்ணி விடுங்க. பச்சை எண்ணெயை சேர்க்கக்கூடாது. அடுப்பில் வச்சதுக்கப்புறம் லைட்டாக வெது வெதுன்னு வந்ததுக்கப்புறம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டு எண்ணெய் எல்லாம் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவு மாவு லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து முறுக்கு உடஞ்சி போகாது, இல்லைன்னா உதிர்ந்து உதிர்ந்து உடஞ்சி போயிடும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த கரண்டியோட சைஸ்க்கு ஒரு 2 சுற்று மட்டும் விட்டுருக்கேன். வந்து கடல் எண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரீஃபைண்ட் ஆயிலை விட. இப்போ வந்து நம்ம முறுக்கை வந்து போட்டுடலாம். ஓரளவுக்கு ஹீட்டு வந்துருச்சு. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நார்மலாக முறுக்கு மாவில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது, பிழிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் மெதுவாக சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 30 செகண்ட் ஆகட்டும், அடுத்தது நம்ம சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே உங்களுக்கு வந்து அப்படியே முறுக்கு ஒன்றா இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து மாவு கரெக்டாக பிசையலைன்னு அர்த்தம். தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு பிழியவே வரல, ஹார்டாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னு அர்த்தம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிழியிறது கொஞ்சம் கஷ்டங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போது இதையுமே போட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் ஆயிடுச்சு. இன்னையுமே நான் இதை திருப்பி போடக்கூடாது, பையே எடுத்து விடுங்க. திருப்பி விட்டுட்டேன். இதை வந்து இருக்கட்டும். கரெக்டாக போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கழித்து தான் திருப்பி விடணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கரண்டியை வச்சு நம்ம திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா உடஞ்சி போயிருங்க. இந்த மாதிரி குச்சி இருக்கும் இல்லையா, முறுக்கு எடுக்கிறதுக்கு வச்சுருக்கோம்ல, இந்த இதை யூஸ் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள். எடுத்துடலாம். இதை ஓரத்தில் தள்ளிட்டு இன்னொன்னையும் நம்ம சேர்த்துடலாம். மெதுவாக சேர்க்கணும். எல்லாத்தையுமே சுட்டெடுத்தாச்சு. பாருங்களேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி வந்த உடனே வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்குது. ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து ஒரே மாதிரியே வந்து பச்சரிசி மாவில் செஞ்சு கொடுக்குறத விட பெரியவங்களுக்குலாம் அந்த மாதிரி கோதுமை மாவில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்களேன் எந்தளவு மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே எப்படி தூள் தூளாக உடையுது பாருங்கள். பாருங்களேன், அப்படியே சன்னமாக உடஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த டேஸ்ட்டான ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.